என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த இடத்துலையுமே வாயே திறக்கல. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், பட்டியலின மக்கள் மீது திருமாவளவனுக்கு கவலை இல்லை எனவும் அவர் துரோகம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் என்பது அவர்களுடைய பணி பாதுகாப்பு தான் அவங்க எதிர்பார்க்கிறார்கள். பணி பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகளை கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த இடத்துலையுமே வாயே திறக்கல. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலேயோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பதுதான் அவருடைய இந்த முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுறாரு. இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணி விட்டு நம்ம போயிருவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட, அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க, நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலிருந்து வெளில அனுப்பிடுவோம். வேங்கை வாயில் விஷயம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு. பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டியலின மக்கள் பல இடங்களில் கோயில்களுக்கு போக முடியல. பட்டியலின மக்கள் பல இடங்களில் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்கள் தான் அதிகமாக கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு வர்றேன். ஸ்கூல் பள்ளிகளில் பட்டியலின மக்கள் படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள். ஆனால் பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறது திமுக அரசாங்கம். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கேள்வி கேட்கறதே இல்லை. அதுதான் இப்ப பட்டியலின மக்களுக்கு திருமாவளவன் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா? ஏன் அதிமுக குரல் கொடுக்க கூடாதா? ஏன் நீ ஒரு ஜாதிக்குள்ள அழைக்கிறீங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கிறார். இல்ல, பட்டியலின மக்களுக்காக எல்லாரும் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். அதிமுக குரல் கொடுத்துருக்குது. இதை விட பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெரிய அளவில் பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களினுடைய கோரிக்கைகளை அதிகமாக எடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போயிருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி. அதே போல தேசிய அளவில் பட்டியலின மக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர். ஆனால் தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறனால தான் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். கூட்டணியில் இருக்கிறப்ப நீ போய் உன் கூட்டணி எஜமானர்கிட்ட சொல்லு, பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, அது ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிற. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.